இல்லை, இப்போ இதுக்கு முழுமையாக காவல்துறை எஸ்பி ஜோஸ் தங்கையா அவர் தான் இதுக்கு பொறுப்பு. அவருக்கு இந்த வேலுச்சாமிபுரம் குறுகலான தொழிலாளர்கள் நிறைந்து வாழக்கூடிய விசாலமான தெருக்கள் இல்லாத இந்த குறுகலான இடத்தில் விஜயுடைய கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும், அழுத்தம் கொடுத்த செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி. நீங்கள் இப்போ விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எங்கெங்கே அனுமதி கேட்டாங்கன்னா, பசுபதிபாளையம் ரவுண்டானா அனுமதி கேட்டாங்க. ஒரு 40,000 பேர் 30,000 பேர் கூடலாம். அதே போல் மதுரை பைபாஸ் அவுட்ரு கூடிக்குவான், காட்டில் இருந்துக்குவான், அங்கே கொடுக்கல. வெங்கமேட்டில் கொடுக்கல, அது ஒரு பகுதி. அதே போல் சேலம் பைபாஸ், இதெல்லாம் விரிவான இடம் இருக்குது, ஒரே திறந்த வெளி. அங்கே இந்த கூட்டம் நடந்திருந்தால் இவ்வளவு நெருக்கடி வந்திருக்காது. இப்போ இந்த வேலுச்சாமிபுரம் ஒரு மிக மிக தொழிலாளர்கள் அடர்ந்து நெருக்கமாக வாழுகிற பகுதி. 5,000 பேர் போனாலும் உள்ளே போனால் வெளியே வர முடியாது, வெளியே போனால் உள்ளே வர முடியாது. எவ்வளோ பேர்? 5,000 பேர். இங்கே எப்படி நீங்கள் இப்போ ஒரு 30,000 முதல் 40,000 பேர் கூடுவதற்கு எப்படி அனுமதி